நண்பர் ஒருத்தர் அவருடைய போர்ட்ஃபோலியோவை வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பினார். அதை பார்க்கும்போது அவர் பண்ண தேர்வுகள் எல்லாமே 2023, 24 ஃபேன்சியான மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருந்தது. சார் இதெல்லாம் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு அதில் பல ஃபண்ட்ஸை பார்க்கும்போது ரொம்ப நாளைக்கு வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு தோணுது. நான் சொன்னேன் அவர்கிட்ட, நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும், பரவாயில்லையா அப்படின்னு. இல்லை சார், இதுலேருந்து மாற்றி வேற எதுலையாவது போட்டு இந்த டிஃப்ரென்ஸை நம்ம எடுக்கணும்னா நான் ரெடி அப்படின்னாரு. ஸோ அவருக்கு அதை செய்யறதுக்கு இந்த ஒரு ரிவ்யூ ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கும் உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவில் இருந்துச்சுனாக்கா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனிதிங்ன்ற ஹெல்ப்லைனில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம், நாங்கள் நிச்சயமாக பதில் சொல்வோம். வாழ்க்கையில் செலவுகளை எப்போது குறைத்து கொள்ள வேண்டும்? ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்கிறேன். நீ எல்லாம் ஏன் ஐஃபோன் வாங்குற? உனக்கு எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லி பைக்கு? இந்த விலைக்கு நீ ஏன் ட்ரெஸ்ஸு வாங்குற அப்படின்னு கேட்குற அந்த வழிமுறையை எனக்கு சிறிதும் பிடிக்காத ஒரு விஷயம். ஏன்னாக்கா யங்கர் பீப்புளுக்கு ஆஸ்பிரேஷன் இருக்கணும். அந்த ஆஸ்பிரேஷன் தான் அவங்களுக்கு பெரிய மோட்டிவேஷன். ஓல்டர் பீப்புளுக்கும் அதே போல் ஆஸ்பிரேஷன் இருக்கும். ஆனால் யங்கர் பீப்புளுக்கு இருக்கக்கூடிய அளவு ஆஸ்பிரேஷன் வயது கூட கூட இருக்காது. இப்போ எனக்கு ஐஃபோன் வாங்கணுன்ற ஆசை இல்லை. ஆனால் 25 வயது உள்ள ஒருத்தருக்கு ஐஃபோன் வாங்கணுன்ற அந்த ஆசை இருக்கணும். அது நியாயமானதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நுகர்வு என்பது ஒருத்தருடைய வாழ்க்கை பயணத்தின் மைல்கல். உங்களால் எந்த அளவுக்கு நுகர்வு செய்ய முடிகிறது என்பது உங்கள் வளர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். உனக்கெல்லாம் எதுக்கடா அந்த வெளிப்படுத்துறது அப்படின்னு பேசினாக்கா அது இழிவுபடுத்தக்கூடிய ஒரு சிந்தனையாக நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் நுகர்வை பொறுப்போடு வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறேன். கையில் இல்லாத காசு, சம்பாதிக்காத காசை நுகர்வுக்கு செலவுப்படுத்துறதுல எனக்கு சிறிதும் உடன்பாடு இல்லை. என்னன்னா, நீங்கள் ஒரு ஐஃபோனை வாங்கினா கூட அது உங்கள் சொந்த பணத்தில் இருக்கணுமே ஒழிய ஒரு பேங்க் லோனில் இருக்கக்கூடாது, இஎம்ஐயில் இருக்கக்கூடாது. அதே போல் என்ன மாதிரியான க்ளோத்ஸ், நீங்கள் சாப்பிடக்கூடிய நல்ல உணவகங்கள், போகக்கூடிய இடங்கள், அது எல்லாமே நீங்கள் போகக்கூடிய ஹாலிடேஸ் எல்லாமே உங்கள் சொந்த ஏர்னிங்கில் இருக்கணுமே தவிர கடனில் இருக்கக்கூடாதுங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன். ஏன்னா நுகர்வு என்பது நாம் ஏர்ன் பண்ண ஒரு விஷயமா இருக்கணும். நாளைக்கு ஏர்ன் பண்ண போகிற விஷயத்தை இன்றைக்கி நுகர்வில் பயன்படுத்துறதுங்கிறது உங்களுக்கு நல்லது செய்யாது, தீங்கு விளைவிக்கும். என்ன காரணம்னா, நாளைக்கு ஏர்னிங்ஸ் எதிர்பார்த்த அளவு வளரலைனாலோ அல்லது உங்களுடைய சம்பாத்தியம், அதாவது நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி குறைஞ்சாலோ நீங்கள் அதிகமாக பாதிக்கப்படுவீர்கள். ஏன்னா ஏற்கனவே செலவு பண்ணிட்டீங்க. அந்த வகையில் நுகர்வை நீங்கள் பொறுப்பாக செய்யணுங்கிறது தான் என்னுடைய பேசிக் பாயிண்ட். சரி, இன்றைக்கி ஏன் நம்ம செலவை குறைக்கிறத பற்றி பேசுகிறோம்? முக்கியமான காரணம், பல துறைகளில் சேல்ரி க்ரோத் 10% கீழே இருக்குது. நிறைய துறைகளில் 5லேருந்து 7% தான் ஆனுவல் சேல்ரி க்ரோத் இருக்குது. இப்படிப்பட்ட சேல்ரி க்ரோத் இருந்துச்சுன்னா உங்களால் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுறதே கஷ்டமாயிடும். இதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் அதிகமாகிட்டே போகுது. நீங்கள் சேவ் பண்ண வேண்டிய தேவை, அவசரம் ரொம்ப அதிகரிச்சுட்டு வருது. எல்லாருமே இன்றைக்கே கம்மியான சேவிங்ஸில் தான் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சமூகத்தில் நான் பார்த்த வரையில் ஆவரேஜ் சேவிங்ஸ் இருக்க வேண்டிய அளவை விட குறைவாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கி நம்ம செய்து கொண்டிருக்கும் நுகர்வு சற்றே அதிகமாக இருக்குது, எலிவேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். இருக்க வேண்டியதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த நுகர்வை ஒரு நோய் அளவுக்கு நான் போர்ட்ரே பண்ண மாட்டேன். எலிவேட்டடாக இருக்கிறத நம்ம எங்கே குறைக்கணுமோ அந்த இடத்துல குறைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது அப்படிங்கிறதா என்னுடைய பாயிண்ட். சரி, 5 to 7% அல்லது 10% கீழே சேலரி க்ரோத் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நுகர்வை ஓரளவுக்கு செலக்டிவாக பண்ணாக்கா நம்ம செலவுகளை குறைக்க முடியும். ஏன் சார் பணம் வருது செலவு பண்ணுறேன் அப்படியே போயிடலாமே அப்படின்ற கேள்வி கூட சில பேருக்கு வரலாம். அப்படி போக முடியாது. என்ன ரீசன்னா, இன்றைக்கி 5 to 7% சேலரி க்ரோத் இருக்குது. அடுத்த வருஷம் இந்த சேலரி க்ரோத் இல்லாமல் கூட இருக்கலாம். ஏன்னா எக்கானமி உலகம் பூராவும் நிறைய சிக்கல்களை, சவால்களை எதிர்கொள்ள போகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வருஷம் பணவீக்கத்தை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இன்ஃப்ளேஷனுங்கிறது குறைஞ்சபட்சம் 5 to 7% இருக்குது. இன்ஃபேக்ட் அதோட அதிகமாக இருக்குன்றது தான் என்னுடைய கணிப்பு. ஏன்னா சர்வீசஸ் இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகம். சேவைகளை தான் நம்ம அதிகம் செலவு பண்ணுறோம். அதில் தான் நம்ம அதிக
நுகர்வை காமிக்கிறோம். ஸோ சேவைகளில் நம்ம அதிகமாக செலவு பண்ணும்போது நம்முடைய இன்ஃப்ளேஷன் 5 to 7% இருக்காது, கிட்டத்தட்ட 10 to 12% கூட இருக்கலாம்ன்றது என்னுடைய கணிப்பு. இது தவிர நம்முடைய வாழ்க்கை தரத்தை நம்ம உயர்த்திக்கிட்டோம்னா அது மேலும் நம்முடைய ஏர்னிங்ஸில் ஒரு கேப்பை கிரியேட் பண்ணும். ஸோ நுகர்வை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வருங்காலத்துக்கு ரொம்ப கிரிட்டிக்கல். அதுவும் நம்ம எதிர்கொள்ள போகிற பொருளாதார சூழலுக்கு ரொம்ப கிரிட்டிக்கல். அந்த வகையில் சேலரி க்ரோத் கம்மியாக இருக்குது, இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது. அடுத்த வருஷம் இன்ஃப்ளேஷன் நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டியும் இருக்கும். ஆனால் சேலரி க்ரோத் இருக்குமா இருக்காதான்றது நமக்கு தெரியாதுங்கிற ஒரு சூழ்நிலையை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கும்போது நம்ம இப்போ செலவை குறைக்க வேண்டிய ஒரு தேவை உறுதியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது ஒன்றும் புதுசு இல்லை, ஒரு காலகட்டத்திலையும் இது நம்மளை பாதிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் 2011, 12, 13 அந்த பீரியட்லையும் இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்தது. ஆனால் அந்த பீரியடில் சேலரி க்ரோத் அவ்வளோ மோசமாக இல்லை. ஆனால் இன்றைக்கி சேலரி க்ரோத் மோசமாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி இருக்கிற சுச்சுவேஷனை நம்ம தான் நம்மளை மாற்றிக்கணும். ஸோ அந்த வகையில் டிஸ்க்ரிஷ்னரி, நான் டிஸ்க்ரிஷ்னரி அப்படின்னு நம்ம செலவுகளை 2 வகையாக பிரிச்சுக்கிறோம். அதாவது அத்தியாவசியமானது என்ன, அந்த அளவுக்கு அவசியம் இல்லாது அப்படின்னு. அத்தியாவசியமான செலவுகளில் நம்ம அதிகமாக குறைச்சிக்க முடியாது. எங்கே நம்ம குறைச்சிக்க முடியும்னா அவசியம் இல்லாத செலவுகளில் நம்ம குறைச்சிக்க முடியும். உதாரணத்துக்கு எல்லா படத்தையும் பார்க்குறோம், எல்லா படத்துலையும் போய் நம்ம உட்காடுறோம், எல்லா படத்துக்கும் நம்ம செலவு பண்ணுறோம். அதை விட்டுட்டு எது நல்ல படமோ அதை மாத்திரம் பார்க்கலாம். அதே போல் ட்ராவல், நிறைய சமயங்களில் நம்ம ஃபியூவலுக்கு எக்கச்சக்கமாக பணம் செலவு பண்ணுறோம். ஏன்னா வண்டி இருக்குன்றதுனால அதை எடுத்துகிட்டு சுற்றுறோம். சில நேரங்களில் தேவையில்லாத கூட சும்மா கூட ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே ஒன்றும் இருக்காது, போயிட்டு வருவோம், டைம் மாத்திரம் பாஸ் ஆகும். பட் ஃபியூவல் நிறைய செலவையும் உங்களுக்கு அதே டைமில் செய்யும். ஸோ எங்கே நம்ம டைம் பாஸுக்கு ஃபியூவலில் செலவு பண்ணுறோமோ அந்த இடத்துல நம்ம கட்டுப்படுத்தலாம். நுகர்வை தள்ளி போடுவது என்பது செலவுகளை கட்டுப்படுத்துறதுல முக்கியமான ஒரு வழிமுறை. என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். வெஹிக்கிள் 6 இயர்ஸ்க்கு ஒரு தடவை தான் நான் மாற்றுவேன். அது கம்மியாக நான் வெஹிக்கிளை மாற்றுறதை தவிர்த்துருவேன். என்ன ரீசன்னா, அது அந்த பீரியடில் நம்ம அந்த வெஹிக்கிளோட ஃபுல் வேல்யூ ஓரளவுக்கு எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் நம்ம கொடுத்துட்டு வேறு வெஹிக்கிளை வாங்கிட்டா நமக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எல்லாம் குறைஞ்சிரும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வெஹிக்கிளை மாற்றுவாங்க. இது நீங்கள் தவிர்க்கணும். ஏன் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வெஹிக்கிளை மாற்றுறீங்கன்னு சொன்னால், சார் கண்டிஷன் சரியா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ வெஹிக்கிளை மெயின்டைன் பண்ணணும் நீங்கள். அது ஒரு சிம்பிள் வே ஆஃப் டெஃபரிங் யுவர் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெண்டிச்சர். மொபைல் ஃபோனை என்ன ஃப்ரீக்வன்சியில் மாற்றுறீங்க, அங்கேயும் அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 இயர்ஸ் மொபைல் ஃபோனை வச்சுக்கணும். நிறைய பேர் 1 வருஷத்துக்கு ஒரு தடவை மொபைல் ஃபோன் மாற்றுறீங்க. ஸோ அந்த மாதிரி மாற்றங்களை நீங்கள் தள்ளி போடும்போது நிச்சயமாக அந்த செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா நிச்சயமாக மொபைல் ஃபோன் வாங்கும்போது முக்கால்வாசி பேர் கடன் வாங்குறீங்க. ஸோ நீங்கள் இதை தவிர்க்கும் போது அந்த கடன் அடைபட்டுரும். கொஞ்ச நாளைக்கு நீங்கள் கடன் இல்லாமல் இருப்பீங்க, அதுக்குள்ளே கொஞ்சம் சேவ் பண்ணுவீங்க. அப்புறம் உங்கள் காசை வச்சுக்கிட்டே நீங்கள் ஃபோன் வாங்குறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ நுகர்வை தள்ளி போடும்போது நிச்சயமாக நமக்கு செலவுகள் ஓரளவு குறையும். அதே போல் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்திங்கன்னா நிச்சயமாக அதில் வரக்கூடிய எமர்ஜென்சி எக்ஸ்பெண்டிச்சரை நீங்கள் தவிர்த்துடலாம். மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சரை எடுத்தாக்கா நிச்சயமாக வருங்கால செலவுகள் குறையும் என்பதில் மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. எல்லாரும் அதை எடுத்தாகணும். இதெல்லாம் செய்யும்போது என்ன ஆகும்னா, நம்ம சம்பளம் கூடலனா கூட நம்மளால் இன்ஃப்ளேஷனை ஃபேஸ் பண்ண முடியும். அல்லது சம்பள உயர்வு குறைவாக இருந்தால் கூட நம்மளால் பணவீக்கத்தை எதிர்கொள்ள முடியும். அதே சமயத்தில் நமக்கு எதெல்லாம் அத்தியாவசியமோ அதெல்லாம் கம்ஃபர்டபுளாக என்ஜாய் பண்ண முடியும். கொஞ்சம் அவசியமற்ற செலவுகளை நம்ம தள்ளி போட்டாலோ அல்லது தவிர்த்தாலோ நிச்சயமாக அது நமக்கு ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ் குறைஞ்சா லைஃப்பில் நிச்சயமாக நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும். அதை குறைச்சி கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் தான் இப்போ. அந்த ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் இப்போ குறைச்சிக்கிட்டிங்கன்னா, அதை செலவு மூலமாக குறைச்சிக்கிட்டிங்கன்னா, செலவை குறைச்சி ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் கம்மி பண்ணாக்கா நிச்சயமாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக தெரியும். உதாரணத்துக்கு சேவிங்ஸ் பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் வரும். உங்களால் இன்னும் பெட்டராக சேவ் பண்ண முடியுங்கிறத அப்போ தான் நீங்கள் ரியலைஸே பண்ணுவீங்க. அந்த ரியலைசேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண கூட யோசிக்கலாம். ஸோ ஒரு புது சிந்தனை வரும். சேவிங்ஸை பெட்டர் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் செலவை இன்னும் கட்டுப்படுத்த முடியுது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் நமக்கு வரும்போது அது டெஃபினட்டாக ஒரு குட் ஃபீலிங்கை எல்லாருக்குமே கொடுக்கும். அந்த குட் ஃபீலிங் இன்னும் பாசிட்டிவ் திங்ஸை நோக்கி நம்மளை தள்ளும். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம இது வரைக்கும் பார்க்காத விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியும். அதை பெட்டராக பண்ணலாமே அப்படின்ற ஒரு ஆர்வம் வரும். இதெல்லாம் வரும்போது ஸ்ட்ரெஸ் இருக்காது முக்கியமாக. ஸோ வை நாட், இதை ட்ரை பண்ணால் நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் வரக்கூடிய ஒரு டஃப்பான பொருளாதார காலச்சூழலில் சம்பள வளர்ச்சி குறைவாக இருக்கக்கூடிய ஒரு பீரியடில், பணவீக்கம் குறையாத ஒரு பீரியடில் நம்முடைய லைஃப்பை ஒரு ஸ்மூத் ஜேர்னியாக அமைத்து கொள்ள முடியும். அந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.